ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குயிக்கான அதே சமயத்தில் ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்களும் என்ன மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு வந்து கீரை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிங்கன்னா அப்போ இது ஒரு ஹிட்டான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஜீரகம், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு வணக்கணும். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வணங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வணக்கணும். தக்காளி லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவும் சேர்த்து வணக்கிக்கோங்க. நம்ம இது கிட்ஸுக்கும் கொடுக்க போகிறதுங்கிறனால காரம் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சில்லி பவுடர் இது கூட ஆட் பண்ணுவோம். அது கூடவே ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு வணக்கணும். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா போட்டு வணக்கணும். இதோட பச்சை ஸ்மெல்ஸ்லாம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கினா போதும். இதெல்லாம் நீங்கள் வணக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இதெல்லாம் வணங்கிட்டுருக்கிற கேப்லேயே வந்து நீங்கள் மீல் மேக்கரை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சைஸ் பெருசாகி இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் மீல் மேக்கருக்கு பதிலாக பச்சை பட்டாணி இருந்தாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஐட்டமும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் லைட்டாக வந்து பிரிஞ்சு வருது. அந்த அளவுக்கு வணக்கணும். இது கூடவே நம்ம பாலக்கீரையை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இது கிரைண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் பாலக்கீரையை வந்து நீங்கள் சோக் பண்ணிங்கனாலே அந்த பாலக்கீரை வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா பாலக்கீரை வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ இது கூடவே நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா இந்த மாதிரி கொதி வந்த உடனே நீங்கள் வந்து ரைஸை வந்து நீங்கள் ஊற வச்சுருக்க ரைஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் குவான்டிட்டி ஆட் பண்ணால் போதும். நான் வந்து 1.5 டம்ளர் வந்து ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா கிண்டி விட்டு லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு நான் வந்து 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு அந்த பாலக்கீரை நீங்கள் போட்டிருக்க மாதிரியே இருக்காது. ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். அவ்வளோதான். நான் என் பையனோட ஸ்கூல் லஞ்ச்